இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் 4வது இடத்தில் இருப்பதாக சொல்லப்படும் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடந்த வெகுஜன திருமண மாநாடு நிகழ்ச்சியில் மக்கள் சாப்பாட்டிற்காக அடித்துக் கொண்டு உணவு வைக்கப்பட்ட இடத்தை சூறையாடிய சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான வளர்ச்சி இயந்திரமாக உத்தரப்பிரதேசம் உருவெடுத்து வருகிறது என யோகி ஆதித்யநாத் மார்த்தட்டிக் கொள்கிறார். ஆனால் மறுபக்கம் மக்கள் சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் திருமண நிகழ்வுகளில் உணவை சூறையாடி வருகின்றனர். அப்படித்தான் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் ஹமீர்பூர் மாவட்டத்தில் உள்ள ரத் என்ற இடத்தில் நடந்த திருமணம் சில குழப்பங்களுக்கு மத்தியில் நடைபெற்றது. இந்த திருமண மாநாட்டில் 380க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு திருமணம் நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் உணவு மற்றும் பானங்கள் சூறையாடப்பட்டன. திருமண மாநாட்டின் தலைமை விருந்தினராக எம்எல்ஏ மனிஷா அனுராகி கலந்து கொண்டார். அப்போது தலைமை விருந்தினராக வந்த மனிஷா அனுராகி பேசுகையில், அரசாங்கம் மகள்களின் திருமணங்களை ஒரே கூரையின் கீழ் நடத்துகிறது. இது தேவையற்ற செலவினங்களை குறைக்கிறது மற்றும் ஏழைகளுக்கு பெரும் நிவாரணம் அளிக்கிறது என உத்தரப்பிரதேச அரசை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது 380க்கும் மேற்பட்ட ஜோடிகள் மாலைகளை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் பூசாரிகள் மந்திரம் ஓதுவதன் மூலம் நிகழ்ச்சி நிறைவுற்றது. ஆனால் 380 ஜோடிகளுக்கு திருமண நிகழ்வு ஏற்பாடு செய்துவிட்டு 150 பீடங்கள் மட்டுமே அமைக்கப்பட்டது. அப்போதே திருமண ஜோடிகள் தங்களின் சுற்றுக்காக காத்து இருந்தனர். மேலும் பலர் தங்களின் சுற்றை நிறைவு செய்யாமலேயே திருமணத்தை முடித்தனர். திருமண நிகழ்ச்சிகள் இதுபோன்ற குளறுபடி நடந்து கொண்டிருக்கும் போதே அருகில் சிற்றுண்டி கடைகளில் கொள்ளை நடந்தது. இந்த வெகுஜன திருமணத்தில் உணவு மற்றும் பானங்களுக்காக ஒரு கூட்டமே கூடியது. சிற்றுண்டி மற்றும் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை கூட விட்டு வைக்காமல் மக்கள் சூறையாடினர். மக்கள் கடைகளில் இருந்து அதிக அளவு சிப்ஸ் மற்றும் சமோசாக்களை எடுத்து செல்ல தொடங்கினர். இப்படி பெரும் சலசலப்புக்கு மத்தியில் தான் இந்த திருமண நிகழ்வு நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தின் பொருளாதார வளர்ச்சி தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. 2023 முதல் 2024 அதன் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 11.6% அதிகரித்து உள்ளது. மாநில அரசு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை இலக்காக கொண்டு உள்ளது. முதலீடுகளை ஈர்க்கவும் வளர்ச்சி இயந்திரமாக மாறவும் உத்தரப்பிரதேசம் பணியாற்றி வருகிறது. மாநிலத்தின் பொருளாதார மையங்களான நொய்டா, மீரட், கான்பூர் மற்றும் லக்னோ போன்ற நகரங்களின் வளர்ச்சியானது பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது என யோகி ஆதித்யநாத் கூறி வரும் நிலையில் மக்கள் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டிற்காக அடித்துக் கொண்டிருக்கின்றனர். இதுதான் உத்தரப்பிரதேசத்தின் தற்போதைய நிலை என பலரும் விமர்சித்து வருகின்றனர்.